எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? 10 நாளா மனசு சரியே இல்லை. அதுக்கு காரணம் இந்த ஒரு பொருள் மட்டும்தான். எவ்வளோதான் அடிபட்டாலும் திரும்ப மீண்டு எழுந்து வந்துருவோங்கிற கான்ஃபிடென்ட் எனக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இதுல இருந்து சால்வ் ஆகவே முடியல. அப்படி என்னதான்னு பார்க்குறீங்களா? ஆசையாக நிறைய என்கொயரிஸ் வருது, பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. சரி, ஓகே, நம்மளும் அடுத்து மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கூட ஒரு ப்ராப்பராக இருக்குமான்னு தெரியாமல் நேரில் போய் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தது. என்னோட பட்ஜெட் எவ்வளோ முடியுமோ அந்த ரேட்டுக்கு நியூ சிஸ்டமாக தான் வாங்கிட்டு வந்தது. ஆனால் வாங்கி வச்சதுலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 டேஸ் ஆச்சு. 10 டேஸ் வரைக்கும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சிஸ்டம் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன ப்ராப்ளம்னு யோசிக்கிறீங்களா? கரண்ட்டு தாங்க. எங்கள் ஏரியா ஃபுல்லாக லோ வோல்டேஜ்னால சிஸ்டம் அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்னு நானும் எவ்வளவோ தேடிட்டே எனக்கு தெரியலை. உங்கள் யாருக்காவது தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப செகண்ட்ஸில் வாங்கினா தான் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி நம்ம புதுசு வாங்கினாலும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. சுத்தமாக மனசு உடஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஒரு ஆசைப்பட்டு ஒரு தேவைங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு பொருளை வாங்கி இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.